டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது என்னதுடா? இதான் ப்ரோமோவா? இல்ல இது டீசரா? சரி ஓகே இது டீசரா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரி அப்டேட் கொடுத்தா பயங்கர ஹைப்பா வெறியா அப்படியே ஒரு மாதிரி சினிமாட்டிக் மோட்ல கொடுப்பானு பார்த்தா ப்ரோ சின்ன ப்ரோ பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ இவனை எனக்கு தெரிஞ்சு நம்மள முடிச்சு விட்டானோ நண்பர்களே. அவ்வளவுதான் முடிச்சு விட்டானு. ஏன்னா நம்ம அப்டேட் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி இவ்வளவு டிலே ஆகுறதுனால வெறித்தனமான ஆர்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு போல. அப்படியே நமக்கு சினிமாட்டிக் மோட்ல விஜய் சேதுபதி அப்படி காட்டி இப்படி காட்டி அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டி ஐலோவெல்லாம் அப்படியே பப்பரமான்னு காட்டுவாங்கன்னு பார்த்தா என்னடா இது? இத பார்த்தோன்னே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு தெரியுமா? ஏண்டா சனியனே இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? சத்தியமா அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளவு டைம் இருந்துச்சடா. முன்னாடிலாம் கடை சீசன்ல ஆகஸ்ட் 18 நமக்கு டீசர் கொடுப்பாங்க. அதுல ஐலோகோ எல்லாம் பயங்கரமா ரிவீல் பண்ணுவாங்க. ஐலோகோவே தரமா இருக்கும். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஏதோ சிமெண்ட் எடுத்து பூசின மாதிரி ஒரு ஐலோகோ. டே இது ஐலோகோவாடா? இது ஐலோகோவான்னு கேக்குறேன். ஏதோ ஐலோகோ பண்ண டைமே இல்லாத மாதிரி என்னத்தையோ பூசி வச்சிருக்கீங்களா? இதுல விஜய் சேதுபதி எப்படி என்ட்ரி பண்றாங்க தெரியுமா நண்பர்களே? நம்ம கூட அப்படி ஒரு ஹைப்ல இருந்தோம். நமக்கு விஜய் சேதுபதினு தெரிஞ்சாலுமே அப்படியே காட்டுறதெல்லாம் அப்படின்னு காட்டுவாங்கன்னு பார்த்தா இங்க எப்படி இருக்கு தெரியுமா? இதுல பாண்டிச்சேரியில வேற ஷூட் எடுத்திருக்காங்க. பாண்டிச்சேரியில ஏதாவது துணி கடைக்குள்ள பூந்துட்டாரு போல. அப்படியே தலைவர் என்ட்ரி ஆகிறாரு. அதுல பாத்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ போட்ட மாதிரி ஒரு மிரர் இருக்கு. அந்த மிரர் அப்படியே தாண்டி வராரு. அது வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதினு தெரியல, அதான் பாத்துட்டு இருந்தோம். அப்படி தாண்டி வரும்போது ஒரு சோஃபா செட் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய சட்டை அடிக்க வச்சிருக்காங்க. அப்பவே சொன்னால அவர் துணி கடைக்குள்ள பூந்துட்டாரு. இது வந்து சட்ட செக்ஷனுக்குள்ள பூந்துட்டாரு. அப்படியே கிராஸ் பண்ணி போறாரு. அப்போ வரைக்கும் நமக்கு தெரியல விஜய் சேதுபதி. ரொம்ப ஆர்வமா யாரு ஹோஸ்ட்னு சொல்லி பாத்துட்டு இருக்கோம். அது அப்படி கிராஸ் பண்ணி போனா கோட் நிறைய இருக்கு. அப்படியே கோட் ஒண்ணுன்னா தொட்டு பாக்குறாரு. அடுத்த கோட் செக்ஷன். அதுல ஒரு கோட் எடுத்து போட்டு பாக்குறாரு. அதுல ஒரு ஷேடோல அப்படி காட்டுறாங்க. அப்பவும் நமக்கு தெரியல அது விஜய் சேதுபதி. நம்ம ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கோம் யாரு ஹோஸ்ட் அப்படி சொல்லி பார்த்து முடிச்சோன்னா விஜய் சேதுபதி அப்படி திரும்பிட்டு ஃபிட் செக் பாக்குறாரு. ஹோஸ்ட் நான் தான்பா வணக்கம் அப்படி சொல்லிட்டு சும்மா நிக்கிறாரு. அவ்வளவுதான் அப்படி நிக்கிறாரு. நின்னோடனே சைட்ல பாத்தீங்கன்னா ஐ லோகோ அப்படி ரிவீல் பண்றாங்க. நான் கூட அப்படி வெறியா எட்டி பார்த்துட்டே இருந்தேன். வெட்டப்பா இருக்கும் ஐலோகோ அப்படி சொல்லிட்டு எட்டி பார்த்தா நல்ல சிமெண்ட குழச்சி மேல ஒரு பூசு கீழே ஒரு பூசு நடுல ஒளிவட்டம் அப்படி பல்ப மாட்டி எட்டுன்னு கொண்டு வச்சிருக்காங்க. இதுதான் ஐலோகோவா. கீழே பாத்தீங்கன்னா அதே மிச்சம் இருந்த சிமெண்ட அப்படியே பிக் பாஸ் அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இவ்வளவுதான் மக்களே முடிஞ்சு. ஐலோகோ ரிவீல் பண்ணியாச்சு. ஹோஸ்ட் யாருன்னு ரிவீல் பண்ணியாச்சு. இதுக்குதான் இவ்வளவு நாள். இதெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி கட் பண்ணி ஒட்டி கட்டி எடுக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து இவ்வளவு நாள். அதுதான் நம்ம இவ்வளவு ஹைப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு புரியல இது என்னது இதெல்லாம் ஒரு ஐலோகாவாடா? சரி விஜய் சேதுபதியை கூட நீ ரிவீல் பண்ணது ஒரு சைடு இருந்துட்டு போட்டு நண்பர்களே. விஜய் சேதுபதியை ரிவீல் பண்ணது ஒரு சைடு இருக்கட்டு ஓகே. அவ்வளவுதான் உங்களுக்கு டைம் இருந்துச்சுப்பா, அதனால சின்னதா ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த ஐலோகாவை எங்க உங்களுக்கு எடிட் பண்ண டைம் இருந்திருக்கனால இல்ல ஐலோகோ ஒரு நல்ல டிசைனர்ட்ட கொடுத்து வெறித்தனமா வெறியா எடிட் பண்ணிருக்கலாமே. இதுல என்னத்தை டீகோட் பண்ண? மேல ஒரு சிமெண்ட் கீழே ஒரு சிமெண்ட் நடுல ஒளிவட்டம் அதுல 8 இருக்கு. இதுல என்ன ரிவீல் என்ன நாங்க வந்து கண்டுபிடிக்கணும்? ஒருவேளை இந்த சீசன்ல வந்து வீடு வந்து கல்வீடா இருக்க போதும். இந்த பழங்காலத்து கல்வீடுல சொத்தோன்னு டியூப்லைட் எரியுமே, டியூப்லைட்ல குண்டு பல்பு அதே மாதிரி கல்வீடெல்லாம் கெட்டி வீட்டுக்குள்ள அவ்வளவு குண்டு பல்பா வைக்க போறீங்களா என்ன? அதுதான் வீடா? அந்த கான்செப்ட் தான் ஐலோகோல வந்து அப்படியே சொல்லாம சொல்லியிருக்கலாம். சப்பா இதுக்கா இவ்வளவு நாங்கள் வெயிட் பண்ணோம். சரி பரவாயில்ல, என்னத்தையோ விட்டு தொலைஞ்சிட்டானோ நண்பர்களே, விட்டு தொலைஞ்சிட்டானோ. பட் இருந்தாலும் வேற லெவல்ரா, வேற லெவல்ல உட்காந்து எடிட் பண்ணிருக்கீங்க. யோசிச்சிருக்கீங்க பாருங்க. அந்த சட்ட கடைக்குள்ள பூரா விட்டு அப்படியே சட்ட கடையில நடக்க வச்சு அதுல ஒரு கோட்டை செலக்ட் பண்ண வச்சு அப்படி போட்டு கடைசியில விஜய் சேதுபதினு காட்டுனீங்க தெரியுமா? அங்க நிக்கிறீங்களா நீங்க? சரி பரவாயில்ல நண்பர்களே, ஏதோ ஒண்ணு நமக்கு வந்து ஒரு டீசர் கிடைச்சிட்டு. சரி டீசர் கிடைச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த வீடு எப்படி இருக்க போது, இந்த பிக் பாஸ் சீசனை எப்படி கொண்டு போக போறாங்க, அதுக்கான ஒரு ப்ரோமோ மாதிரி வரும்ல. ஏன்னா கடைசி சீசன் நீங்க பாத்துருப்பீங்க, கமல் சார் இதே மாதிரிதான் ஒரு ஆத்தங்கரையில நின்னாரு. சைட்ல கார் இருந்துச்சு, கார்ல வந்து போன் அடிச்சுச்சு. அப்படியே கார் கிட்ட போற மாதிரி போய் ஏறி உட்கார போனா அந்த ஐலோகோ வந்து ரிவீல் பண்ற மாதிரி காட்டினாங்க. அதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அது வந்து ஒரு ஓரளவு டீசெண்டா நல்லாவும் இருந்துச்சு. பட் இதுல வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோமோல தான் இன்னொரு கமல் சார் வந்து இந்த கார்ல ஏறி உட்கார்ற மாதிரி 2 வீடு கான்செப்ட் எல்லாம் காட்டுற மாதிரி காட்டினாங்க. சோ இந்த இது எப்படி இருக்கு போன்னு எனக்கு தெரியல. உனக்கு காட்டுறத பார்த்தா எனக்கு என்னமோ கல் வீடு மாதிரி தோணுது. எனக்கு என்னமோ வெறும் கல் வீடு இருக்க போகுது, கல் வீட்டுல அங்கேயும் குண்டு பல்பு இருக்க போகுது. சோ இதை எப்படி நம்ம விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணுவாருன்னா, ஒரு கல் வீட்டுல உட்கார்ந்து வீடு பாத்தீங்களா ஃபுல்லா கல்லுல இருக்கும், லைட்டு டியூப்லைட் இல்ல குண்டு பல்பு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ண போறானு. ஆனா ஒண்ணுதான் நம்மள முடிச்சு விட்டானு, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த சீசனை முடிச்சு விடணும்னு முடிவு பண்ணிட்டானு போல. கடைசி சீசன் இந்த பிக் பாஸ் டீமுக்குள்ள வடக்கு சைட்ல ஆளே இல்லாதப்ப கூட வடக்கு கேம தான் எடுத்து போட்டு பண்ணானு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்க டீம்லயே பாதி பேர் வடக்கு ஆட்கள் தானா. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஜியோ கைக்கு பாதி போயிட்டு. அதனால இவனை என்ன மாதிரி பண்ண போறான்னு எனக்கு தெரியல. இந்த எடிட்ட பார்த்தாலே எனக்கு தெரியுது அந்த ஆட்கள் தான் எவனோ ஒருத்தன் பண்ணிருக்கான். எவனோ ஒருத்தன் ஐயோ சாயங்காலம் கொடுக்கணும் 6 மணிக்கு இருங்க காலையில பண்ணி கொடுத்துறேன் சொல்லிட்டு காலைல இருந்து எடிட் பண்ணி 6 மணிக்குள்ள கொடுத்துருக்கான் ஐலோகோவை. இதுதான் உண்மையான எடிட்டிங் நினைக்கிறேன்.
சரி என்ன மாதிரி பண்ண போறோம்னு நமக்கு தெரியல. சோ அடுத்ததா பார்த்தா வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் தான் ரிவீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா வீடு வந்து ஆல்ரெடி இப்பதான் ஒர்க் போயிட்டு இருக்கு, அவுட் சைடு ஃபுல்லா முடிச்சிட்டாங்க, இன்டீரியர் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். சோ எனக்கு தெரிஞ்சு கம்மிங் சண்டே இல்லாட்டினா மண்டே அந்த மாதிரி ரிவீல் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. அடுத்த ப்ரோமோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் கடைசி வீடியோல சொன்ன மாதிரி தான் நாளைக்கு வந்து நம்ம தலைவரோட கோட் படம் ரிலீஸ் ஆகுது. சோ அதனால அந்த ஒரு டாபிக் தான் இனி ஒரு 4-5 நாள் வந்து சோசியல் மீடியால பரபரப்பா பயங்கரமா போயிட்டு இருக்கும். சோ அந்த பரபரப்புக்குள்ள இந்த ப்ரோமோ விடக்கூடாது, இந்த டீசர் விடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாளைக்கு ரிலீஸ் இருக்குமோ இன்னைக்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ நாளைக்குலாம் ரிலீஸ் பண்ணா பாதி பேர் பார்க்க மாட்டான், பாதி பேர் படத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். சோ அதனால இன்னைக்கே கொடுத்துட்டாங்க. சோ அந்த ஹைப் கொஞ்சம் ஒரு 5 நாள் 6 நாள் கம்மியான பிறகுதான் அடுத்த ப்ரோமோ வந்து கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். சோ மண்டே டு சண்டே சண்டே டு மண்டேக்குள்ள நம்ம அடுத்த ஒரு ப்ரோமோ எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு ப்ரோமோவாச்சும் நல்லா அப்படி ஒரு ஹைப்பா மக்களுக்கு ஒரு ஹைப் கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் லேட் ஆயிடுச்சு, பயங்கரமா லேட் ஆயிட்டு, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், வெறித்தனமான லேட். சோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரி மொக்கையா கொடுத்தீங்கன்னா மக்களுக்கே போடா நடத்தினா வேணா பாக்குறேன்டா, ஆரம்பி நான் ஆரம்பிச்ச பிறகு வேணா பாக்குறேன் அப்படின்னு மாதிரி மக்களுக்கு ஹைப் கம்மியாயிரும். ஆல்ரெடி கம்மியாயிட்டு நினைச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இந்த வெட்டி வச்சிருக்கல, இதை பார்த்துட்டே மக்களுக்கு நிறைய பேருக்கு பிக் பாஸ் இந்த சீசனுக்கு காலின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. சோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஏன்டா அந்த பிஜிஎம் மாத்தினீங்க கேட்டா, போன சீசன் வந்து பிக் பாஸ்க்கான பிஜிஎம் நல்லா தான்டா இருந்து, இல்ல போன சீசனே மாத்திட்டாங்களா? போன சீசன் லைட்டா மாடிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு, லைட்டா மாடிஃபை பண்ணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் இதுக்கும் உள்ள கொஞ்சம் மாடிஃபை இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. பட் இந்த பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் டங் டங் அப்படின்ற மாதிரி ஏதோ ரொம்ப மட்டமா இருக்கடா, ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? முடிஞ்சா டிலைட் பண்ணிட்டு வேற ஏதாவது டீசர், வேற ஏதாவது பிஜிஎம், வேற ஏதாவது ஐலோகோ கொடுக்கடா, நல்லா இருப்பீங்கடா. ரொம்ப மட்டமா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளவு பேருக்கு ஃபீல் ஆச்சு இந்த பிஜிஎம், இந்த ஐலோகோ இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன ப்ரோ என்ன இது பிக் பாஸ் தானா, இல்ல என்னடா இது பிக் பாஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சா இல்லையா? அப்படி ஃபீல் ஆச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆமா ப்ரோ எனக்கும் லைட்டா ஃபீல் ஆச்சு ப்ரோ, பயமா வேற இருக்கு ப்ரோ, எப்படி நடத்த போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவனை என்ன மாதிரி பண்ண போறான்னு எனக்கு ஐடியாவே இல்லை நண்பர்களே, சுத்தமா ஐடியா இல்ல. இவனை பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. சரி பரவாயில்ல இருந்தாலும் ஒரு சைடு ஒரு பர்சன்டேஜ் ஹோப் இருக்கு நண்பர்களே. இவனை கண்டிப்பா ஓரளவு டீசெண்டா ஷோவை கொண்டு போயிருவானு சொல்லிட்டு. சரி ஓகே, இதெல்லாம் முடிச்சிட்டீங்க. கண்டிஷன்ஸ் இருக்காங்கல்ல, கண்டிஷன்ஸே வெறியா எடுத்து போடுங்க நண்பர்களே. போட்டியாளர்கள் தரமா இருந்தா சீசன் எப்படி ஓடிரும். பட் போட்டியாளர்கள் மட்டும் முக்கியம் இல்ல, டாஸ்க்கும் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு டாஸ்கையும் ஃபயரா போட்டியாளர்களையும் ஃபயரா எடுத்து போட்டீங்கன்னா சீசன் பயங்கர ஹிட் ஆயிரும். அது கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. பட் இப்போ வரைக்கும் சில பல கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல எல்லாருமே ஓரளவு பரபரப்பா சண்டை போடுற ஆட்களா தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் லிஸ்ட் கிடைச்சதுல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போன்னு சொல்லிட்டு. சரி இதெல்லாம் எப்படி முடிச்சிட்டீங்க, ஐலோகோ எல்லாம் மொக்கையா முடிச்சிட்டீங்க, உள்ள இருக்க கான்செப்ட கொஞ்சம் பயங்கரமா வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப கடைசியா தெலுங்குல ஒரு கான்செப்ட் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நோ கேப்டன். இந்த வீட்டுக்குள்ள கேப்டன் அப்படிங்கறதே இல்ல. சோ கேப்டன் இல்லனா கேப்டனுக்கான இம்யூனிட்டி இல்ல. சோ இந்த வாரம் நீங்க கேப்டன் ஆயிட்டீங்கன்னா அடுத்த வாரம் வந்து எவிக்ஷன்ல தப்பீங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சோ எல்லா வாரம் எல்லாருமே எவிக்ஷன்ல வந்துருவாங்க கண்டிப்பா. சோ அந்த ஒண்ணு கட்டு. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரைஸ் மணி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சோ பிரைஸ் மணி நீங்க தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரைஸ் மணிங்கிறது 0 தான். உனக்கு காசு வேணுமா, டெய்லி வைக்கிற டாஸ்க்ல நீ சண்டை போட்டு எடுக்கிற பாயிண்ட் எடுக்கிற காசு தான் உனக்கு வந்து கடைசியில நீ வின் பண்ணா உனக்கு பிரைஸ் மணியா கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த வகையில வீட்டுக்குள்ள எல்லாருமே சண்டை போட்டே தீருவாங்க. ஏன்னா நீ சண்டே போடாம கடைசி வரைக்கும் நல்லவனா இருந்து காட்டி அப்படியே மிச்சர் சாப்பிட்டு கொண்டு வந்து கடைசியில நீ டைட்டில் வின் பண்ணா கூட 0 அப்படிங்கிற செக்கை கொடுத்து உனக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த வகையில டாஸ்கை வின் பண்ணாதான் உனக்கு காசு. எவ்வளவு டாஸ்க் நீ வின் பண்றியோ, எவ்வளவு எஃபர்ட் போடுறியோ, எவ்வளவுக்குள்ள மக்களை ஈர்க்கிறியோ அவ்வளவுக்குள்ள உனக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அன்லிமிட்டட் தான். அதனால அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் யோசிங்கடா. அந்த மாதிரி வெறிய கான்செப்ட் யோசிச்சு வெறிய சீசன் எடுத்துட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பட் இருந்தாலும் எனக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கை கம்மி ஆயிட்டே இருக்குடா. பார்த்து பண்ணுங்கடா, இந்த சீசனை கை விட்டுறாங்கடா, பார்த்து பண்ணுங்க. இதை நம்பி நிறைய பேர் இருக்கும்டா, பார்த்து பண்ணுங்க நண்பர்களே. சோ இதை பத்தி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்க்கலாம்.